காலம். இத்தவ காலத்தில் இறைவனின் பிரசன்னத்தை, உடனிருப்பை நாம் அதிகமாக உணர வலியுறுத்தப்படுகின்றோம். இக்காலத்தில் நாம் செய்யும் ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தும் இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்து அவரை பின்பற்றுவதற்கான ஓர் அடிப்படையாகும். மேலும் இயேசுவின் பாஸ்கா மறை உண்மையில் அவரை பின்பற்றுவதற்கான அடையாளமாகவும் இவ்வொருத்தல் முயற்சிகள் இருக்கின்றன. ஒருத்தல் முயற்சிகள் நமது நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துவதற்கும் உதவுகின்றன. இந்த 40 நாட்களும் நமது ஆண்டவரின் வார்த்தைகளையும் எடுத்துக்காட்டுகளையும் ஆழமாக தியானிப்பதன் வழியாக அவரை நோக்கி நாம் மிக நெருக்கமாக வருகின்றோம். நமது ஆன்மீக வறட்சி, தன்னலம் மற்றும் உலக போக்குகளை வெற்றி கொள்ள வேண்டும் என நமக்கு வலியுறுத்துகின்றன இந்த அருளின் நாட்கள். பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு பின் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசுவுடன் நாம் கொள்ளும் ஒன்றிணைப்பில் பாலைவன அனுபவத்தின் வழியாக உயிர்ப்பின் மகிழ்வினை பெறுகின்றோம். இறைவனுடனான உறவு மற்றும் நம்பிக்கையை நோக்கி வழிநடத்தப்படும் நாம் இத்தவ காலத்தில் இறை ஒன்றிப்பில் வளர முயற்சிப்போம். ஒன்றிப்பு படைத்தவரோடு மட்டுமல்லாது நம்முடன் வாழ்பவரோடும் இருக்க வேண்டும். படைப்பாளர் படைப்பு என அனைவரோடும் ஒப்புரவாகி ஒன்றித்து விட வேண்டும் என்பது நமது இக்காலத்தின் கட்டாய தேவையாகின்றது. இறையோடு இறை அருளுக்காய் காத்திருக்கும் இத்தவ காலத்தில் இறையோடு ஒன்றித்து வாழ முயற்சிப்போம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.